நான் கேட்கிறதையும் தருகிறார், நான் கேளாததையும் தருகிறார். எத்தனை பேர் சொல்றீங்க இன்னைக்கு சாட்சி சொல்ல சொன்னா நான் கேளாததை எனக்கு ஆண்டவர் தந்திருக்காருன்னு சொல்றவங்க மாத்திரம் உங்க கையை உயர்த்துங்களேன். கேட்டது நான் கேட்டதெல்லாம் தந்திருக்காருன்னு சொல்றவங்க கையை தூக்குங்களேன். எங்க எல்லாத்துக்கும் கையை தூக்குறீங்க? கேட்டது இப்ப கேட்காததெல்லாம் ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கிறார் நினைக்கிறவங்க எல்லாம் கையை தூக்குங்க. எல்லாரும் ரெண்டுக்கும் கையை தூக்குறீங்களே. கேளாத ஐஸ்வர்யத்தை உங்களுக்கு கொடுப்பாராக. நீங்கள் கேளாத ஐயோ இதெல்லாம் கேட்க கூச்சமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க பாத்தீங்களா? நீங்க கூச்சப்படுகிறதெல்லாம், நீங்க வெட்கப்படுகிறதெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு நிறைவாய் தருவாராக. இப்படிதான் சாலமோனுக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க. உங்க அப்பா நீ அவர்கிட்ட நீ ஞானத்தை கேளு அப்படின்னும் உடனே அவன் சொல்றான், ஞானம் மட்டும் எனக்கு கொடுங்க போதும், நான் பாத்துக்கிறேன் மற்றதெல்லாம் அப்படிங்கிறான். ஞானத்தையும் தர்றேன், நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும், நீ கேளாத பொன்னை வெள்ளியும் உங்களுக்கு தருகிறேன். அவருக்கு முன்னாடி கையை உயர்த்தினா போதும். நீங்க மனுஷர் முன்னாடி போய் கையை நீட்ட வேண்டிய அவசியமே இல்லை. என் பையன் யார்கிட்டையும் போய் கையை ஏந்துறது எனக்கே பிடிக்காது. உங்களுக்கு பிடிக்குமா? உங்களுக்கு பிடிக்குன்னா கையை தூக்குங்க பார்க்கலாம். ரத்தத்துல மானம், சூடு, ரோஷம் அடிக்கடி சொல்லுவாங்க பாத்தீங்களா? பாட்டி எங்க ஆட்சிலாம் சொல்லுவாங்க, மானம் முக்கியம்டா, மானம் முக்கியம்டாம்பாங்க. எது இருக்கோ இல்லையோ, எது வேணும்? மானம், ரோஷம், சூடு, வேற என்ன சொரண, இதெல்லாம் இருக்கிறவங்க தங்களுடைய பிள்ளைகள் யார்கிட்டையும் போய் கை ஏந்துக்கிறத விரும்பவே மாட்டாங்க. நான் கேட்கிறேன், நீங்க கத்தரை பார்க்க நல்லவர் ஆயிட்டீங்களோ? நல்லவர் ஒருவர் தான் இருக்கிறாருன்னு சொல்றாரு. நல்லவர் கத்தரை தவிர வேறு ஒருவரும் நல்லவர் அல்ல. நம்மலாம் வேற ரேஞ்சில் இருக்கிறோம். ஆனா நம்மளே யாரையும் பார்த்து கை நீட்டுறதற்கு நமக்கு கூச்சமா இருக்குன்னா, தம்முடைய வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் என்னை யார் முன்னாடியும் கை ஏந்துவதற்கு இதுவரை விட்டதும் இல்லை, இனிமே விட போகிறது இல்லைன்னு விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்தி கேட்டதை பார்க்கிலும் கேளாததை அதிகமாக பெற்றவனா கேட்டதை பார்க்கிலும் கேளாததை அதிகமாய் பெற்றவனா. அப்படியே கரங்களை உயர்த்தி, எல்லாம் கரங்களை உயர்த்தி கேட்பதை பார்க்கிலும் பெற்றவர்கள் மாத்திரம் கேட்டதை பார்க்கிலும் கேளாததை அதிகமாய் நன்றியோடு எல்லா கரங்களும் உயர்த்தி கேட்டதை பார்க்கிலும் கேளாததை அதிகமாய் பெற்றவனா உம் தயாளத்தின் உதாரணமா என் வாழ்வை மாற்றி விட்டீரே. உன் தயாளத்தின் உதாரணமா என் வாழ்வை மாற்றி விட்டீரே. ஏறீரே போதுமானவரே, என் தேவையிலும் அதிகமானவரே. என் தேவையிலும் அதிகமானவரே, என்னை கையேந்த விடல, என்னை தலை குனியவும் விடல, என்னை கையேந்த விடல, என்னை தலை குனியவும் விடல. உம்மை நம்பி வாழ் போவதற்கு நீர் விடல. உம்மை நம்பி வாழும் எனக்கு ஏமாற்றம் இல்லை, ஏமாந்து போவதற்கு நீர் விடும்
ஒரு முறை கூட நான் அவரை நம்பினேன், ஆனா என்னை கை விடுறாரு அப்படின்னு நீங்க நினைக்கிறதுக்கு எந்த முகாந்திரமும் உங்க மனதிலே இல்லாதபடிக்கு எல்லாவற்றையும் ஜெயமாக மாற்றுகிறார். சப்போஸ் இந்த விஷயத்துல எனக்கு கொஞ்சம், சப்போஸ் இந்த விஷயத்துல எனக்கு தலை குனிவு அப்படின்னு ஏதாவது விஷயங்கள் இருந்தா கூட அதுல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அதுல உங்க உள்ளத்திலும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, உங்களுக்கு வெளியும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. நிச்சயமா சொல்றேன், அதை தீமையா இருந்தாலும் அதை நன்மைக்கு எதுவாகவே he is working towards goodness. அவர் நல்ல ஆவியானவராம், அவர் நல்ல ஆவியானவராம். வனாந்திரத்துல இவங்களுடைய கீழ்ப்படியாமையினால வனாந்திரத்துக்குள்ள போறாங்க. ஆனா வசனம் சொல்லுது, அவருடைய நல்ல ஆவியால் அவருக்கு உணர்த்தும்படிக்கு வனாந்திரத்திலே அவர்களை நடத்தினாராம். நெகேமியா 9:20 எடுத்து வாசிங்களேன். நெகேமியா 9:20 யாராவது எடுத்து வாசிங்க பார்க்கலாம். அவர்களுக்கு அறிவை உணர்த்த உம்முடைய நல்ல ஆவியை கட்டளையிட்டீர், அவர்கள் வாய்க்கு உம்முடைய மன்னாவை அருளி அவர்கள் தாகத்திற்கு தண்ணீரை கொடுத்தீர். வனாந்திரம்னாலே நம்ம நினைக்கிறது மன்னாவும் தண்ணீரும் தான். ஆனா அதுக்கு பின்னாடி என்ன ஆண்டவர் சப்ளை பண்ணியிருக்காருன்னா, மன்னா தண்ணீர் இதெல்லாம் ரெண்டாவது. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு அறிவை உணர்த்தும்படி நல்ல ஆவியை கொடுத்துருக்காராங்க. எவ்வளவு குட்னஸ், அவருடைய குட்னஸ் பாருங்க, அவருடைய நன்மைகளை பாருங்க. ஏன் தெரியுமா? இவங்க கீழ்ப்படியாமையினால வனாந்திரத்துல வந்தா கூட என் குட்னஸ்ல இருந்து அவங்க வெளியே போகவே முடியாது. அவங்க தீமையாய் இது நேரிட்டா கூட அதை நான் நன்மையாய் மாற்றி தருகிற நல்ல ஆவியானவர் எனக்கு இருக்கிறார். ஒரு 3 பேரை பார்த்து சொல்லுங்க, உங்களுக்குள்ள இருக்கிற நல்ல ஆவியை உணர்த்தும்படிக்கு நல்ல ஆவியானவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். உங்களுடைய நல்ல ஆவியை நீர் கட்டளையிட்டீர் அப்படின்னு சொல்றார். மண்ணா மேட்ரு கிடையாதுங்க, மண்ணாலாம் ஒரு மேட்ரே இல்லை. ஆனா நல்ல ஆவியை கட்டளை கொடுத்திருக்காரு. அதுக்கு அடுத்த வசனத்தை வாசி பாருங்க. அதுக்கு அடுத்த வசனத்தை பாருங்க, 21 பாருங்க. இப்படி 40 வருஷமாக வனாந்திரத்தில் அவர்களுக்கு ஒன்றும், இங்க பாருங்களேன், வனாந்திரம் இவங்க கேட்டு வரல, இது ஒரு கீழ்ப்படியாமைக்கு வந்த தண்டனை. ஆண்டவர் சொன்னாரு, ஒரு நாளுக்கு ஈடாய் ஒரு வருஷம், 40 நாட்கள் ஈடாய் 40 வருஷம் வனாந்திரத்திலே சுற்றி திரிவீர்கள் சொன்னது அவர் வாய் தான். ஆனா அதே வாய் இங்க சொல்லுது, இப்படி 40 வருஷமாக வனாந்திரத்தில் அவர்களுக்கு ஒன்றும் குறைபடாதபடிக்கு அவர்களை பராமரித்து வந்தீர். அவர்கள் வஸ்திரங்கள் பழமையாய் போகவில்லை, அவர்கள் கால்கள் வீங்கல. அதுக்கு அடுத்த வாசிக்க பாருங்க. நீர் உம்முடைய மிகுந்த, எப்படி எழுதியிருக்காரு பாருங்க, நீர் உம்முடைய மிகுந்த மன உருக்கத்தின்படி அவர்களை வனாந்திரத்திலே கைவிடவில்லை. மை குட்னஸ், வனாந்திரத்திலே அவர்களை கைவிடலன்னா உங்களை கைவிடுவார் எவன் சொன்னான்? உங்களை கைவிடுவார்னு எவன் சொன்னான்? வனாந்திரத்தில் அவர் பராமரித்தார். என்னை கையேந்த விடல, என்னை தலை குனியவும் விடல, என்னை கையேந்த விடல, என்னை தலை குனியவும் விடல. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றமில்லை, ஏமாந்து போவதற்கு நீர் விடுவதில்லை. உம்மை நம்பி எல்லாரும் சேர்ந்து, ஏதீரே போதுமானவரே, என் தேவைகளுக்கும் அதிகமானவரே. ஏதீரே போதுமானவரே, என் தேவையிலும் அதிகமானவரே. என்னை கையேந்த விடல, என்னை தலை குனியவும் விடல, என்னை கையேந்த விடல,
தேவையிலும் அதிகமானவரே, என்னை கையேந்த விடல, என்னை தலை குனியவும் விடல, என்னை கையேந்த விடல, என்னை தலை குனியவும் விடல. உம்மை நம்பி வாழும் எனக்கு ஏமாற்றம் இல்லை, ஏமாந்து போவதற்கு நீர் விடுவதில்லை. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றம் இல்லை, ஏமாந்து உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றம் இல்லை, ஏமாந்து போவதற்கு நீர் விடுவதில்லை. உம்மை நம்பி வாழ்வதற்கு ஏமாற்றம் இல்லை. சரித்திரம் ஏலீரே போதுமானவரே, என் தேவைகள் அதிகமானவரே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி அப்படி நன்றியோடு எவ்வளவு பெரிய தேவை இருந்தாலும் நம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தினாலே உங்க சத்தம் எல்லாம் கேட்கப்படுவதாக. Everyone lift your voice. அதிகமானவரே ஏலீரே போதுமான. இப்ப நீங்க மாத்திரம் பாடுங்க, நீங்க மாத்திரம் பாடுங்க. ஏலீரே போதுமானவரே, தேவையிலும் அதிகமானவரே. இன்னொரு முறை, ஏலீரே போதுமானவரே, என் தேவையிலும் அதிகமானவரே. என்னை கையேந்த விடல, என்னை கலை குனியவும் விடல, என்னை கையேந்த, என்னை தலை குனியவும் விடல. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு உம்மை நம்பி வாழும் எனக்கு ஏமாற்றம் இல்லை, ஏமாந்து போனதாக சரித்திரமில்லை. ஏலீரே போதுமானவரே, என் தேவையிலும் அதிகமானவரே. ஏலீரே போதுமானவரே, என் தேவையிலும் அதிகமானவரே. என்னை கையேந்த விடல, என்னை தலை குனியவும் விடல, என்னை கையேந்த விடல, என்னை தலை குனியவும் விடல. உம்மை நம்பி வாழ்வதற்கு ஏமாந்து போனதால் சரி. உம்மை நம்பி வாழ்வதற்கு ஏமாற்றம் இல்லை, ஏமாந்து போனதால் ஆபிரகாம்கிட்ட வந்து சொல்றான், சோதோம் கொமோரா ராஜா சொல்றாரு, மக்களெல்லாம் பொருட்களெல்லாம் நீ எடுத்துக்கோப்பா, மக்களை மாத்திரம் எனக்கு கொடு, எல்லா பொருளும் நீ எடுத்துக்கோ அப்படிங்கிறாரு. ஆபிரகாம் சொல்றான், டேய் என்னை யாரு நினைச்ச நீ? எங்க அப்பா பேரு எல் ஷடாய், உன்னைய காப்பாத்துறதுக்கு நான் வந்தேன், உன்கிட்ட கையை ஏந்துறதுக்கு என்னை விட மாட்டாரு. ஓன்ட்டே கையை ஏந்த விடலைன்னா என்னை யார்ட்டையும் என்ன பண்ண மாட்டாரு, கையை ஏந்த விட மாட்டாரு. ஏன் தெரியுமா? ஆபிரகாம் சொல்றான், என் கையை நான் என் தேவனுக்கு நேராக உயர்த்திருக்கிறேன். இந்த நாளிலே வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வருகிறனால என் கை எப்பொழுதுமே உயர்த்தப்பட்டுமே இருக்குமே தவிர என் கை எப்பொழுதும் இப்படி போகாதுங்க. ஒரு 3 பேரை பார்த்து சொல்லுங்க, உங்க கை எப்பொழுதும் உயர்த்தப்பட்டே இருக்கும், ஒரு நாளும் கீழே போகாது, ஒரு நாளும் கீழே போகாது. ஏன்னா
My daddy's name is ஏல் ஜீரே. எங்க அப்பா பேர் ஏல் ஈரே. ஏல் ஈரே போதுமானவரே, என் தேவைகளும் அது தேவையோடு இருக்கிறவங்க சொல்லுங்க. ஏல் ஈரே. எவ்வளவு பெரிய தேவையா இருந்தாலும் போதுமானவர், என் தேவையிலும் அதிகமானவரே. ஏல் ஈரே போதுமானவரே, என் தேவையிலும் அதிகமானவரே. என்னை கையேந்த விடல, என்னை தலை குனியவும் விடல, என்னை கையேந்த விடல, என்னை தலை குனியவும் விடல. உம்மை நம்பி வாழ்வதற்கு ஏமாற்றம் இல்லை, ஏமாந்து போவதற்கும் நீர் விடுவதில்லை. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றம் இல்லை, ஏமாந்து போனதாக சரித்திரம். கேட்டதை பார்க்கிலும் கேளாததை அதிகமாய் பெற்றவன் நான், பெற்றவன் நான். ஓ, கேட்டதை பார்க்கிலும் கேளாததை அதிகமாய் பெற்றவன் நான், பெற்றவன் நான். உம் தயாளத்தின் உதாரணமா நீர் என் வாழ்வை மாற்றி விட்டீரே. உன் தயாளத்தின் உதாரணமா நீர் என் வாழ்வை மாற்றி விட்டீரே. ஏலீரே போதுமானவரே, என் தேவையிலும் அதிகமானவரே. ஏலீரே போதுமானவரே, என் தேவையிலும் அதிகமானவரே. என்னை கையேந்த விடல, என் தலை குனியவும் விடல, என்னை கையேந்த விடல, என்னை தலை குனியவும் விடல. உம்மை நம்பி வாழ்வதற்கு ஏமாந்து போவதற்கு நீர் விடுவதில்லை. உம்மை நம்பி வாழ்வதற்கு ஏமாற்றம் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் கிருபைனா என்னப்பா அப்படின்னு உதாரணம் கேட்பாங்க. அவர் கிரேஸ்னா என்ன, எக்ஸாம்பிள், ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் மில்கி அப்படின்னு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்க பேரை போட்டுக்கோங்களேன். ஃபார் பக்கத்தில் வாப்பா சொல்லுங்க. அவர் கிரேஸுக்கு எக்ஸாம்பிளா உங்க வாழ்க்கையை மாத்துறாரு. அவர் கிருபைக்கு உதாரணம் யாருன்னா நான் தான். குப்பையிலிருந்த உயர்த்தி தூசியில இருந்தோமா, புழு அப்படியே புழுதியில இருந்தோமா, அங்கே எடுத்து இன்னைக்கு உயர்த்தி வச்சு பார். என் கிருபைக்கு உதாரணம் இதான். பார், என் உதாரணத்துவதற்கு நான் நல்லவர் அப்படின்னு எப்படி தெரியும் தெரியுமா? என் பிள்ளைய பார்த்தா தெரியும் நான் நல்லவன், நான் கிருபை உள்ளவன் எப்படி தெரியும் தெரியுமா? என் பிள்ளைய பாரு தெரியும் அப்படிங்கிறாரு. நல்ல ஒரு 3 பேரை பார்த்து சொல்லுங்க, உங்களை பார்த்தா ஆண்டோடைய கிருபை எனக்கு தெரியும். உங்க பார்த்தாலே ஆண்டோடைய கிருபைய நான் உணர்கிறேன். நீங்க போய் நின்னாலே இனிமே இருந்து பாருங்களேன். இந்த லைஃப் வந்துருச்சுன்னா நீங்க போய் எந்த இடத்துல போய் நின்னாலும், அந்த இடத்துல கிருபை இல்லாத இடத்துனாலும் நீங்க போய் நின்னீங்கன்னா தேவனுடைய கிருபை உங்களை வச்சு இதுதான் அப்படின்னு சொல்லுவாரு. ஓ ஏல் குப்பையில் பிறந்து கிருபையில் அமர்ந்தவண்ணா, அமர்ந்தவண்ணா. ஓ குப்பையில் பிறந்து கிருபையால் அரியணையில் அமர்ந்தவண்ணா. உங்களை பத்தி எனக்கு தெரியாது. நீங்களாம் ஒரே அரண்மனை விட்டு அரண்மனை டிரான்ஸ்ஃபர் ஆயிருப்பீங்க. ஆனா நான் படு குப்பையில இருந்தேன் தெரியுமா? சரியான குப்பையில இருந்து இன்னைக்கு அரியணையில தேவன் என்னை செய்றாரு. சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. குப்பைன்னா குப்பை தான். நீங்களும் அப்படின்னா சொல்லுங்க. குப்பையில் பிறந்து கிருபையால்
அரியணையில் அமர்ந்தவன் நான், அமர்ந்தவன் நான். ஓ குப்பையில் பிறந்து கிருபையால் அரியணையில் அமர்ந்தவன் நான், அமர்ந்தவன் நான். உம் கிருபைக்கு உதாரணமா நீர் என் வாழ்வை மாற்றி விட்டீரே. உம் கிருபைக்கு உதாரணமா கிருபைக்கு உதாரணமா என் அப்படியே கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். கிருபைக்கு உதாரணமா என் வாழ்வை மாற்றி விட்டீரே. எல்லோரும் ஏற்றீரே போதுமானவரே, என் தேவையிலும் அதிகமானவரே. ஏற்றீரே போதுமானவரே, என் தேவையிலும் அதிகமானவரே. என்னை கையேந்த விடல, என்னை தலை குனியவும் விடல, என்னை கையேந்த விடல, என்னை தலை குனியவும் விடல. உம்மை நம்பி வாழ்ந்தவர்க்கு ஏமாற்றம் இல்லை, ஏமாந்து போவதற்கு நீர் விடுவதில்லை. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றம் இல்லை, ஏமாந்து போனதாக சரித்திரமில்லை. ஏலீரே போதுமானவரே, என் தேவையிலும் அதிகமானவரே. ஏலீரே போதுமானவரே, என் தேவையிலும் அதிகமானவரே. என்னை கையேந்த விடல, என்னை தலை குனியவும் விடல, என்னை கையேந்த விடல, என்னை தலை குனியவும் விடல. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு அப்படியே கரங்களை உயர்த்தி நன்றி சொல்லி, இன்னையிலிருந்து நான் ஏமாந்து போவேன்னு நீங்க உள்ளத்துல தூக்கத்துல கூட நம்ப கூட, உங்க சப்கான்ஷியஸ்ல கூட, உங்க மனதளவிலே ஆழ் மனதிலே இந்த நாளில் தேவன் விதைக்க விரும்புகிறார். தேவன் விதைக்க விரும்புகிறார். அவர் ஒரு தகப்பன். ஏல் ஈரே அவர், ஏல் ஈரா எனக்கு இருக்கிறார். எனக்கு போதுமானதிலும் எனக்கு அதிகமானவராக இருக்கிறார். நான் இதுவரை பார்க்காத நன்மைகளை என் குடும்பம் அனுபவிக்கும். என் குடும்பம் கீழே போகாது. என் பிள்ளைகள் ஒரு நாளும் கெட்டு போவதில்லை. என் பிள்ளைகள் வாழ்க்கை, அவருடைய எதிர்காலம் ஒரு நாளும் கீழே விடுவதில்லை. இதற்கு மாறாக நம்புகிற எல்லா பொய்களும் இந்த நாளிலே உடைக்கப்படுவதாக. ஏலீரே போதுமானவரே, என் தேவையிலும் அதிகமானவரே. ஏலீரே போதுமானவரே, என் தேவையிலும் அதிகமானவரே. என்னை கையேந்து விடல, என்னை தலை குனியவும் விடல, என்னை கையேந்து விடல, என்னை தலை குனியவும் விடல. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றம் இல்லை, ஏமாந்து போவதற்கு நீர் விடுவதில்லை. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றம் இல்லை, ஏமாந்து போனதான் சரித்திரம். என்னை கையேந்த விடல, என்னை தலை குனியவும் விடல, என்னை கையே
தலை குனியவும்